போக ஐயா சிங்கத்தை பார்க்கணும், பார்த்துட்டு போலாம்னு ஆசைப்படுறேன். இல்ல அது இன்னைக்கு கொஞ்சம் பெண் சிங்கத்தோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்து அதுக்குவே ஐயா ரெண்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி எங்கள் தானே தலைவன் ஐயா 2 கள்ள மிட்டாய் போட்டா வருமா? ஓம் ஃபர்ஸ்ட் நைட் 2 கள்ள மிட்டாய் போட்டான்னு வெளியே வச்சு. திருத்தமிழ் வாழ்க, வாழ்க திருத்தமிழ். சகோ வணக்கம். என்னை சார்ந்தவர் ஒருத்தவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என் வீடியோ மூலமாக. அவர் சொன்னார், நீ சொல்கிற ஒரு இறைவன், இறைவனுக்குள் உருவானது ஒன்று, இறைவன் உருவாக்கியது ஒன்று, அதாவது படைத்தது ஒன்று. அப்போ இது ரெண்டையும் சேர்ந்த பிறகு நீ சொல்கிற மாம் டேட். அப்போ ஒரு இறைவன், மாம் டேட், அப்பா அம்மா, திருத்தமிழ் அவங்களுக்கு பிறந்த அதான் அனைத்து உயிரினும் அது மூலமாக வந்த பரிணாமங்கள் நாம் ஜஸ்ட் ஒரு உணர்வு தான் அப்படின்றீங்களே. அது என்ன உணர்வு? உனக்கு உயிர் இருக்குது, அறிவு இருக்குது, உணர்வுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். அதான் நான் சொன்னேன், அதுக்கு தான் இந்த வீடியோ காமெடி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒன்று உலகமே அதை உணர்ந்து சிரிக்கும், இன்னொன்று மொழி தெரிஞ்சவங்க மட்டும்தான் சிரிப்பான். அப்போ அந்த மொழி தெரிஞ்சவன் சிரிச்சிட்டு ஒரு வீடியோ நான் போட்டேன்டா, உலகமே சிரிச்சிச்சு, இது நீ மட்டும் சிரிக்கிற, என்னை சிரிக்க வைடா, இதில் என்னடா அப்படி பேசுனாங்க, என்ன சொல்லுடா அப்படின்னா எப்படி உணர்த்துவான்? அந்த மாதிரி தான் எல்லோருக்குமான அப்பா அம்மா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு அண்ணன்மாருங்களுக்கு பல பேருக்கு கணக்கிலே அடங்காது. அதான் லட்சக்கணக்குன்னு 1600 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கப்புறமா இப்போ வள்ளலார் வரைக்கும் நீங்கள் இல்லை, அதுக்கு இப்போவும் ரஜினி சாமியார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று உணர்றாங்க, ஆனால் இல்லை அவங்க உணரப்படுறாங்க, ஆனால் அவங்க உணர்ந்ததை சொல்ல நினைக்கிறாங்க, சொல்ல முடியல. அப்படி ஒரு விஷயம் ஒன்று உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக எல்லாத்துக்கும் இப்போ புத்தருக்கு போதி மரத்தில், இறைத்துதருக்கு கொகையில் அப்படி ஏதோ ஒரு இது பெற்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் சாதாரணமாக கிடைச்சது. உங்களை ஃபாலோ பண்ணும், உங்களை உணர்த்தும். இப்போ சாதாரணமாக எல்லாமே ஒரு இன்ஃபினிட்டி, ஒரு 8 போட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நல்ல நீர் குடிக்கிறோம், உப்பு நீர் வெளியேற்றுறோம், திரும்ப நல்ல நீர் குடிக்கிறோம், உப்பு நீர் வெளியேற்றுறோம், அது ஃபில்டராகி இங்கே போயிட்டு அப்புறம் நல்ல நீராக அதை குடிக்கிறோம், அப்புறமா அது அப்படியே மேலே போகுது, உப்பு நீர்லேருந்து மேலே போகுது, அப்புறம் நல்ல நீராக வருது, மறுபடியும் மண்ணிலேருந்து போயிட்டு ஆறு நதியாக போய் மறுபடியும் சேருதுன்னு இப்படி ஒரு எல்லாமே 8. நம்ம கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளை பேக்குறோம், அந்த பிள்ளை பெருசாகி கல்யாணம் பண்ணி பிள்ளை பேக்குது, அப்புறம் பழைய சாரகம் இறந்து போகிறாங்க. இப்படி எல்லாமே ஒரு 8. அங்கேருந்து ஆரம்பித்தது இறைவனுக்குள் உருவான, இறைவனுக்குள் உருவாக்கிய எல்லாமே ஒரு இன்ஃபினிட்டி. அப்போ நம்மளுக்கு அந்த நம்மளுடைய இந்த 7வது ஜென்மத்திலே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள ஃபில்டர் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம தேவையில்லை, அவங்க ஃபில்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நீரை ஃபில்டர் பண்ணுற மாதிரி நம்மளையும் ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுதி பெற்றால் 8வது ஜென்மமாக சொர்க்கத்துக்கு கொண்டு போய் வச்சுருவாங்க. நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் திரும்ப மறுபடியும் 7 ஜென்மத்தில் வச்சு அந்த நீர் மாதிரியே மறுபடியும் விவசாயி, மறுபடியும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் திரும்ப வருவீங்க. ஆனால் உங்களுக்கு தாய் வயிற்றுலேயே இருக்கிறது ஞாபகம் இல்லைன்னா அப்புறம் இங்கே எப்படி ஞாபகம் இருக்கும்? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்காத விஷயங்கள் கனவுல வர்றது, இது ஏன் வருது, நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு கனவு, இது என்னது அப்படின்னு. சில பேரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், சில பேரை பார்த்தா பிடிக்காது, அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் ஏற்படும். ஏதோ ஒன்று அது ஏற்கனவே அனுபவித்த மாதிரி. அதை புரிஞ்சுங்க. இதை உணர்த்துறதுக்கு தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு உணர்வு தான், அவ்வளவுதான். உணரலைன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த நாட்டுக்கு ராஜா, நீ ராஜா இல்லைடா, நான் தான் ராஜா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன். அதுக்கு தான் சொல்லுவாங்க பைத்தியக்காரன் தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை அப்படின்னு. ஏன்னா அவன்லாம் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டான், அவன் என்னவோ அதான். மற்றவனா அவனுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இவ்வளோ தான்.